இதுல கான்ட்ரவர்சின்றது எனக்கு எதுவுமே புரியல. அது என்ன கான்ட்ரவர்சி? எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஒரு திரை கவர்ச்சினால், வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்த்து ஒரு திரை கவர்ச்சினால் அவனை போய் நீங்கள் கட்டி அழைப்பது, முத்தம் கொடுப்பது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இத்தனை வருஷமா விஜய் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எப்போ அவர் இந்த ஊக்குவிக்கிற விழாவை ஆரம்பிச்சாரு? கடந்த 2 ஆண்டுகள் தான். கட்சி நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. இது ஒரு கட்சியின் நிகழ்வு தான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு புனிதர் நிகழ்வுலாம் கிடையாது. நான் நேரடியா சொல்றேன், இதுவரை விஜய்க்கு அரசியல்ல அவர் என்ட்ராவதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவருக்குன்னு சுய கட்டுப்பாடு கிடையாது, சுய ஒழுக்கம் கிடையாது. அரைகுறை ஆடையோடு இருந்த நடிகைகளோடு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆடிய ஒரு நபர், சாராயம் குடித்த காட்சிகளை வெளியிட்ட ஒரு நபர், சிகரெட் பிடித்த காட்சிகளை வெளியிட்ட நபர் இங்க நிக்கிறார். அண்ணன்னா எந்த அடிப்படையில் ஒரு அண்ணன்? பெரியாரை இன்று வரை நம் தந்தை பெரியார் தந்தை என்று நம்ம சொல்றோம். இந்த சமூகத்துக்கு அவர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், மாநில சுயாட்சியை பேசினார். அதனால் எங்களுக்கு முன்னோடி அவர். அதனால அண்ணா என்று நாங்கள் பெருமையோடு பேசுறோம். அப்படி என்ன தகுதி இருக்குது இவருக்கு அண்ணன்? அந்த பெண் பிள்ளையின் தந்தையாக இருந்து, அந்த பெண் பிள்ளையின் அண்ணனாக இருந்து, ஒரு தலைவன் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை எங்கள் தலைவர் சொல்றாரு. அதை தவிர்த்து விட்டு அந்த குழந்தைகளை வந்து அவமானப்படுத்தணுமோ இல்ல பெற்றோர்களை அவமானப்படுத்துறது இது நோக்கம் கிடையாது. தலைவர் வேல்முருகன் மீது அவதூறை பரப்ப வேண்டும் நினைக்கிற சில மனநோயாளிகள் இந்த செய்தியை திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழக வாடமொழி கட்சியுடைய இளம் பேச்சாளர் திருவொற்றியூர் மாரிமுத்து அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ந்து 3 நாட்களாக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது திரு வேல்முருகனுடைய பேச்சு தான் வந்து சர்ச்சை கிளப்பி இருக்கிறது. திருமாவளவன் உட்பட என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்றாங்க. முதற்கட்டமா இந்த பேச்சு பேசியதனுடைய பின்னணி என்னவாக பேசப்பட்டது? அன்னைக்கு பேசப்பட்ட அந்த பேச்சுன்றது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தலைவர் வந்து பேசுறாங்க. சேலத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல 1.25 மணி நேரம் தலைவர் பேசுறாங்க. அந்த 1.25 மணி நேரத்துல இவர்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் எடுத்து அதை கட் பண்ணி அதை வெட்டி ஒட்டி இவர்களுக்கு தேவைப்பட்டது மட்டும் வந்து சோசியல் மீடியால வந்து பரப்பி திட்டமிட்ட ஒரு அவதூறை வந்து எங்க கட்சி மேலையும் எங்க தலைவர் மேலையும் பரப்பணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாஜக அஜெண்டா கொண்ட ஊடகங்களுக்கும் பாஜக சார்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த விஜயோடைய கட்சியா இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், இவர்களுடைய திட்டம் இது. இப்ப நீங்க சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜக இருக்கு. இவங்க நீங்க இன்றைக்கு சூழ்நிலையில அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கு அத்தனை பேர் பாருங்க. பாஜக, விஜயின் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சிகள் தான் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கு. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், திருமாவர்களும் கருத்து பதிவு பண்ணிருக்காரு. திருமா வந்து எப்படி திருமா எப்படி இதை வந்து கடந்துட்டு போறாருன்னா, இதை தவிர்த்திருக்கலாம், கடந்துட்டு இதுல இருந்து விலகிறது. உள்நோக்கம் கிடையாது, அதுல உள்நோக்கம் கிடையாது. இன்னும் அவர் வந்து முழுமையா இந்த பேச்சை வந்து அவர் கேட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை தலைவருடைய முழு பேச்சுகளை வந்து அவர் எடுத்து கேட்டிருந்தாருன்னா நிச்சயமா தலைவருடைய பக்கம் தான் அவர் நிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுல வந்து தலைவர் சொல்றதுல இதுல கான்ட்ரவர்சின்றது எனக்கு எதுவுமே புரியல. அது என்ன கான்ட்ரவர்சி? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி, நான் ஒரு கட்சியின் தொண்டனா அல்லது நான் ஒரு பொதுமக்களாக கூட வச்சுப்போம், அந்த பேச்சுகளை முழுமையா கேட்கும் போது நான் ரசிச்சேன், நான் கைத்தட்டி ரசிச்சேன். அதுல எந்த கான்ட்ரவர்சி எனக்கு தெரியல. இது எது கான்ட்ரவர்சின்னு இவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. குறிப்பா வந்து கல்வி விருது வழங்கும் விழா கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சியான தருணம் தாங்க பார்க்கப்படுது. அந்த இடத்துல வந்து நன்றாக படித்து தேர்ச்சி அடைந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படுகிற விழா மட்டும்தான். அதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது நம்ம ஆனா மேடையில் அவர் அரசியல் பேசலாம் பார்த்திருக்கோம். அதையும் தான் இத்தனை வருஷமா விஜய் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. எப்போ அவர் இந்த ஊக்குவிக்கிற விழாவை ஆரம்பிச்சாரு? கடந்த 2 ஆண்டுகள் தான். கட்சி நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு வராரு. இது ஒரு கட்சியின் நிகழ்வு தான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு புனிதர் நிகழ்வுலாம் கிடையாது. ஆனா அந்த மேடையில வந்து பரிசும் கொடுக்கப்படுகிறது. அன்பை வந்து பரிமாறும் விதமாக, உணர்வுபூர்வமாக அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவர்களை வந்து அண்ணான்னு அடைக்கிறதும், ஆசையோடு அருகே நின்று புகைப்படம் எடுப்பதும், கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்குற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்கு. அண்ணன் தங்கை உறவு முறையாக மாற்றப்பட்ட ஒன்றை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் திரு வேல்முருகன் அவருக்கு குற்றச்சாட்டு. அதாவது முதல்ல ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் ஜனநாயகம் ஒண்ணு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவரா தன்னை வந்து முன்னிறுத்திக்கிற ஒருத்தருக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இருக்கணும்.
நான் நேரடியா சொல்றேன், இதுவரை விஜய்க்கு அரசியல்ல அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவருக்குன்னு சுய கட்டுப்பாடு கிடையாது, சுய ஒழுக்கம் கிடையாது. அவருடைய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட 60 படங்களுக்கு மேல அவர் நடிச்சிருக்கிறார். இந்த 60 திரைப்படங்கள்ல அவர் புகைப்பிடிக்காத காட்சிகள் வந்து இடம்பெறாம இருந்திருக்குதா? சிகரெட் அடிக்காம இருந்திருக்கிறார், அவர் தண்ணி அடிக்காம இருந்திருக்காரு. நீங்க ஒரு செய்தியை சொல்றீங்க, உங்களை போல ஒருவன் உங்கள் ரசிகன் உங்களை போல இருக்கணும்னு அந்த படத்தை பார்த்து நினைக்கிறான், உங்களை போல உடை உடுத்திக்கணும்னு நினைக்கிறான், உங்களை போல வசனங்கள் பேசுறான், உங்கள் பாடல்களை பாடுறான். அப்ப நீங்க எப்படி அந்த சிகரெட் தூக்கி அப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி அவனும் போடணும்னு நினைக்கிறான். அப்ப நீங்க உங்களுடைய கட்சி தொண்டர்களா இன்னைக்கு இருந்த முன்னாள் உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன இது வரைக்கும்? நீங்க ஒரு ஒழுக்க நெறிகளை உங்களுடைய படத்தெல்லாம் சொல்லல. ரொம்ப வந்து அவதூறான வசனங்கள், ஆபாச வசனங்கள் உங்க திரைப்படத்துல இடம் பெற்று இருக்கிறது. அது விஜய் தான் பொறுப்பா? கட்டாயம் இயக்குனரும் வசனம் தாண்டி அவர் பொறுப்பு இருக்கு. அவர் தானே அந்த படத்துடைய கதாநாயகன். ஒரு ஸ்டோரி நீங்க கொண்டு வரீங்கன்னா இப்ப விஜய் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீங்க அதை எடுக்க முடியுமா? விஜயோடைய தலையீடு அந்த படத்துல இருக்கும். ஆமா, காட்சியில மாற்றுங்க, எனக்கு மாதிரி இந்த பாட்டு இருக்கணும், என் மனைவி தான் காஸ்டியூம் டிசைன் பண்ணணும், அவங்க சொல்றதா செய்யணும்ன்றதெல்லாம் அந்த திரைப்படங்கள் இருந்திருக்கு. பல ப்ரொடியூசர்கள் சொல்லியிருக்காங்க, பல முன்னணி நடிகர்கள் ஒற்றுக்கொண்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவர் தெரிஞ்சு அவர் வந்து இதை வந்து முழுமை அடைக்கிறார். இந்த திரைப்படத்தை வந்து அவர் கூட இருந்து அதை முழுமையாக்கி கொண்டு வந்து அதுல இருக்கிற காட்சிகளுக்கு அவரே பொறுப்பு. ஏன்னா அவர் வந்து சுய நினைவோட தான் வந்து நடிக்கிறார். அப்போ இதுவரை தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்படிதான் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒருவர் அங்க நிக்கிறாரு. நீங்க இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தலைவரா நீங்க பாருங்க, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். ஆனா நாங்க எப்படி பாக்குறோம்னா, திரைப்படத்தில் இப்படி அரைகுறை நடனோடு அரைகுறை ஆடையோடு இருந்த நடிகைகளோடு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆடிய ஒரு நபர், சாராயம் குடித்த காட்சிகளை வெளியிட்ட ஒரு நபர், சிகரெட் பிடித்த காட்சிகளை வெளியிட்ட நபர் இங்க நிக்கிறார். எங்க வீட்டு பெண் பிள்ளைகள் போய் ஒரு ரசிகர் மனப்பான்மையில, இப்ப அண்ணன்னா எந்த அடிப்படையில ஒரு அண்ணன் ஒருவரை அண்ணா என்று அழைப்பதற்கு தந்தை பெரியாரை பெரியார் என்று நாம் அழைக்கிறோம்னா அதற்கு அவர் செய்த செயல்பாடு. பெரியாரை இன்று வரை நம் தந்தை பெரியார் தந்தை என்று நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த சமூகத்துக்கு அவர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார், சாதிய ஒழிப்பை முன்னிறுத்தினார், பெண் விடுதலையை முன்னிறுத்தினார். எத்தனையோ இன்று இருக்கிற அவல நிலைகளை ஒழிப்பதற்கு அன்றே தடி எடுத்து போராடினார் தந்தை பெரியார். அதனால் அன்பின் மிகுதியால் அவரை தந்தைன்னு சொல்றோம். அந்த உறவு பேரறிஞர் அண்ணா, அண்ணாதுரை என்ற ஒரு பேரா இருந்தாலும் அண்ணா மாநில சுயாட்சியை பேசினார். அதனால் எங்களுக்கு முன்னோடி அவர். அதனால் அண்ணா என்று நாங்கள் பெருமையோடு பேசுறோம். அப்படி என்ன தகுதி இருக்குது இவருக்கு அண்ணன்னு? எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஒரு திரை கவர்ச்சியினால், வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்த்த ஒரு திரை கவர்ச்சினால் அவனை போய் நீங்கள் கட்டி அணைப்பது, முத்தம் கொடுப்பது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த அண்ணன் என்கிற உறவை அவர்களுக்கு பொருந்தாதுன்னு நான் சொல்றேன். நீங்க அண்ணன்னா என்ன சமூக செயல்பாடுலாம் அவர் பெண் விடுதலைக்காக ஒரு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் போராடி இருக்கிறாரு, தனி மனித ஒழுக்கத்துல அப்படி கற்றவர், அப்படின்னா நீங்க அடுத்த கட்டத்தில் நீங்க பேசலாம். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு நபரை போய் பெண் பிள்ளைகள் இப்படி போய் கட்டி அணைப்பதில் இது வந்து எங்களுக்கு நெருடலா இருக்கு, இதை செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பேரண்ட்லியா அந்த பெண் பிள்ளையின் தந்தையாக இருந்து, அந்த பெண் பிள்ளையின் அண்ணனாக இருந்து ஒரு தலைவன் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை எங்கள் தலைவர் சொல்றாரு. அதை எங்கள் தலைவர் அவர் வாழ்ந்த அந்த முந்திரிக்காடு பகுதியில் இருக்கிற மக்களோட எளிய நடையில் பேசுறாரு. இதுதான் விஷயம். அந்த மக்களுடைய எளிய நடையில மக்களுக்கு புரிகிறது போல இப்படி போறியே, இது நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு. அது எதனால கேட்கிறாரு? அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு தான். அதை தவிர்த்து விட்டு அந்த குழந்தைகளை வந்து அவமானப்படுத்தணுமோ இல்ல பெற்றோர்களை அவமானப்படுத்துறது இது நோக்கம் கிடையாது. அதை நீங்க முழுசா எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு தலைவர் வேல்முருகன் மீது அவதூறை பரப்ப என்று நினைக்கிற சில மனநோயாளிகள் இந்த செய்தியை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் அடிப்படையாது. எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் ஒருபோதும் இதற்கு அடிப்பணிய மாட்டார். குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் கடுமையாக விஜய் விமர்சித்தவர்கள் தான் நீங்க சொன்ன சாட்டை திருமுருகன் உட்பட. ஆனா இதுல வந்து அவங்க வந்து துணையா நிற்கிறாங்க. இது எப்படி பாக்குறது? அதாவது நாகரிகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றதே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித அரிப்புக்கு மருந்து போடுவதுதான் சாட்டை துரைமுருகன் வந்து பேசுறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து சீமானவர்கள் எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது மிக நெருக்கமாக இருந்தார், நட்பு பாராட்டினார். இப்ப நானெல்லாம் கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆரம்ப காலத்துல வெளியே வந்து சில இடங்கள்ல சீமானை விமர்சிக்கும் பொழுது கூட எங்கள் அண்ணன் வேல்முருகன் எங்களை அழைத்து கூறுவார். அவர் என்னதான் தவறாக பண்ணாலும் ஒரு தவறான பாதையில் வந்து அவர் சென்று கொண்டிருந்தாலும் அவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு, இருந்தது. அவருக்கு உண்மையில அப்ப இருந்தது. அவர் திரும்பி வருவாரு, தமிழ் தேசிய பாதையில் தான் அவர் தொடர்வாரு, தலைவர் பிரபாகரனை வந்து முன்னிறுத்துபவர், அதனால நம்ம அவர் வந்து விமர்சிக்க கூடாது என்று எங்கள் தலைவர் எங்களுக்கு அன்பான கட்டளையிட்ட காலம் எல்லாம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இவங்களுக்கு ஏன் வந்து எங்க மேல வந்து ஒரு கோபம் வருது, எங்க தலைவர் மேல ஏன் இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில கோபம் வருதுன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்ட தலைமைகள் என்று அறியப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் திமுக போய் ஒரு சிலர் சேர்ந்தாங்க பதவிக்காக. திமுகவோட ஒரு சிலர் பதவிக்காக போயிருக்காங்க. ஒரு விதத்துல உண்மையின் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு தமிழ் தேசியம் பேசிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள் திமுகவில் போய் சேர்வது என்பது உண்மையை என்னால் தனிப்பட்ட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கல்யாண சுந்தரமான நாட்கள் அதிமுக அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இது இரண்டுமே வேண்டாம். நாங்கள்
தலைவர் பிரபாகரனுக்காக தான் கட்சியில் வந்தோம், சீமானுக்காக வரல. சீமானுக்காக யாரும் வரல. சீமானை ஏன் நாங்கள் வந்து முன்னிறுத்தினோம்னா, எங்கள் மனதில் உள்ள கருத்தை சீமான் பேசுகிறார், அதனால் சீமானை ஒரு அடையாளமாக நிறுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் விட்டு சென்ற, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் விட்டு சென்ற அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்கிற நம்பிக்கையோடு தான் சீமானோடு நின்றோம். ஒரு கட்டத்தில் அது சரியில்லை, சீமான் சரியான இடத்தை நோக்கி நகரவில்லை என்று விலகி வந்தவர்கள் அல்லது விலக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தலைமை என்பது தமிழ் தேசியம், தலைவர் பிரபாகரன். அந்த தமிழ் தேசிய பாதையில் சரியாக நடைபெற கட்சி எது என்று நாங்கள் தேடும் பொழுது எங்கள் பார்வையில் பட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சி, தலைவர் அண்ணன் வேல்முருகன். அவர் பெருசா வெளியே தெரியாம இருக்கலாம், ஏன்னா ஒரு சினிமா எடுக்கல, ரெண்டாவது அவருக்கு வந்து சீமானை போல கதை சொல்ல தெரியாது, அதனால பெருசா வெளியே தெரியாம அன்றைய சூழ்நிலை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் பார்வையில் அவர் பட்டார். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய தேடலில் இருக்கும்பொழுது எங்கள் பார்வையில் பட்டார். அவரிடம் நாங்கள் அணியணியாக போய் சென்று சேருவது என்பது நாம் தமிழ் கட்சி உடைகிறது என்று அவர் நினைக்கிறார்கள். அதனால் வேல்முருகன் அவர்களை விமர்சனத்துக்குள்ளாக்க வேண்டும், திட்டமிட்டு அவர்களை எதிர்க்க வேண்டும். அதற்காக பாஜகவிடம் அணி சேருவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாட்டை துரைமுருகன் எல்லாம் இந்த நாட்டில் வந்து என்ன சொல்ற சகோதரத்துவத்தையும் அப்புறம் வந்து கண்ணியத்தையும் பேசுவது என்பது உண்மையிலே வேடிக்கை. கோபப்படுறாரு, அருவருப்பானதுன்னு பதிவு பண்றாரு. அதுக்கு அப்படின்னா அவர் பேசிய காணொலிகள், அவர் பேசிய ஆடியோக்கள், அவர்கிட்ட இருந்த ஆடியோக்கள், அவர் பேசின மஞ்சத்தூளை தடவைன்னு சொல்லி அவர் பேசின ஆடியோல ரொம்ப பிரபலம். அவர் வந்து ஒரு மஞ்சள் காட்டு மாவீரன் போல ஒரு பேர் எடுத்தாரு. அப்புறம் சீமானன் பேசிய ஆடியோ, இதையெல்லாம் அவர் காதல கேட்டா அடுத்த நிமிஷம் வந்து அவர் வந்து தன்னுடைய உயிரை தானே வந்து செவுத்துல போய் முட்டிக்கிட்டு, இந்த உயிர் எனக்கு தேவையில்லை, இந்த உயிர் எனக்கு தேவையில்லை முட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அப்போ முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளை வந்து அவர் ஃபர்ஸ்ட் பேசணும். சீமான் அண்ணனுக்கு வெளியில வந்து இவ்வளவு கோவப்படுற அண்ணன் சாட்டை துரைமுருகன், சீமான் அண்ணனுக்கு எப்படி வெளியே நாகரிகமா பேசணும், எப்படி ஒரு போன்ல கட்சிக்காரன் கிட்ட போனை வைடா ஆத்தா அதெல்லாம் வந்து பேசாம எப்படி நாகரிகமா பேசணும்ன்றது முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அவர் எங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க அதுக்கான விளக்கம் கொடுக்குறோம். இதான் அவருக்கான பதில். பொது மேடையில தானே அந்த உறவை பரிமாறுகிற நிகழ்வு, அந்த உணர்ச்சி பெருக்கூட இருக்கிறது, முத்தம் கொடுத்தெல்லாம் பொது மேடையில நடக்குது, தனிப்பட்ட முறை நடக்கலையேன்னு சமூக ஊடகங்களை எழுதுறவங்களும் இருக்காங்க. இல்ல அதுதான் சொல்ற, ஒரு பொது மேடையிலே இப்படி நடக்கிறது வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் இருந்திருக்கிறது. காமராஜர் தொடங்கி, வேற அண்ணா தொடங்கி, கலைஞர் தொடங்கி, இன்னைக்கு ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், இவர்கள்லாம் எடப்பாடியை விட்டுட்டீங்க, சரி எடப்பாடியாரா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் கூட இருக்கிற அத்தனை கட்சிகளையும் எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு சமூகத்துல ஒரு தலைவர்களா தங்களை முன்னிறுத்துபவர்கள் என்பவர்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்க வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பெண்களிடம் இவர்கள் வந்து அணுகிற விதம் ஒன்று இருக்கும். இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு திரைப்படத்துல இருந்து பெரிய ஆளுமையா தான் வந்தாரு. அவரை பார்த்தா எல்லாரும் ஓடி போய் அவரை வந்து கட்டி அணைப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. நீங்க காட்சிகள் எடுத்து பாருங்க, 70-80 வயசு கிழவிங்க போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். 20 வயசு பெண்கள் யாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த மாதிரி இருக்காது. எம்ஜிஆரை விட ஒரு பெரிய நடிகரா புரியுதுங்க, ஏன்னா அவருக்கு அந்த கண்ணியம் தெரியுது. தனிப்பட்ட ரீதியில் எம்ஜிஆர் வந்து சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒரு பொது மேடையில் பொது இடங்கள்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய அந்த பிம்பத்தை தெளிவாக வைத்துக் கொண்டார். அதே போலதான் கலைஞர் கருணாநிதி இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அது ஒரு ஒழுக்கம் இருக்குதுல. இப்போ எங்க தலைவர் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறது, எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தன் கட்சியில இப்ப நாங்க தொடர்ச்சியா தலைவரோட கூட பயணிக்கிறதுனால தெரியுது. இப்ப எங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து ஒரு அன்பின் மிகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகுது, வெளியில இருக்கிற சாப்பாடு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சேலத்துல எங்க கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜன் ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு தனியா ஒரு வீடே வாங்கிட்டாரு. தலைவர் வந்து அங்க தங்குறதுக்கும் 3 நேர பணியாளர்கள் எங்களை போன்ற நபர்கள் வந்து அங்க உறங்குறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடே ரெடி பண்ணிட்டாரு. இப்ப தலைவருக்கு வெளியில இருந்து கொண்டு வர உணவுகள் வந்து பெருசா சேர மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு தலைவர் வர அன்னைக்கு அவருடைய குடும்பத்துல இருந்த ஒரு உறவினர் பெண் அவங்களை கொண்டு வந்து சமைக்க சொல்றாரு. கீழே வந்து சமையலறை, அந்த சமையலறை இருந்து படிக்கட்டுல ஏறும் போது அதை பார்க்கலாம். தலைவர் வராங்க, அந்த படிக்கட்டுல ஏறுறாங்க, திரும்பி அங்க பாக்குறாங்க ஒரு பெண் சமைச்சிட்டு இருக்காங்க. யார் மோகன்ராஜ் அங்க சமைக்கிறது அப்படின்னா, நம்ம உறவினர் பெண் தான். அவங்கள சமைச்சு முடிச்சுன்னு போக சொல்லிடு மோகன்ராஜ், இங்க வந்து இது பொது இடம் இல்ல, இது நான் தங்குற இடம், நான் ஓய்வெடுக்கிற இடம், உறங்குற இடம், படுத்து உறங்குற இடம், இங்கு பெண்கள் இருக்கக்கூடாது. கட்சியினர் கூட தங்களுடைய மனைவியோ தங்களுடைய பெண் குழந்தைகளோ அழைச்சிட்டு வந்தா கூட தலைவர் சத்தம் போடுவார், நீங்க வந்து கட்சி ஆபீஸுக்கு வாங்க, இல்ல பொதுக்கூட நடக்கிறத வாங்க, நான் ஓய்வு இடத்துக்கு வராதிங்க, நான் தங்குற அறைகளுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி தவிர்த்துருவார். ஏன்னா அது ஒரு ஜென்யூனிட்டி. பெண்களை நம்ம மதிக்கிற இடம் அதான். இப்போ ஒரு ஓய்வு எடுக்கிற இடத்துல ஒரு லுங்கி கட்டிட்டு இருப்போம், ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருப்போம், நம்ம கட்சிக்கார மனைவி யாரோ வரும்போது அந்த மாதிரி ஒரு தலைவர் சந்திக்கலாமா? அது ஒரு மாண்பா இருக்குமா? அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. ஒரு கட்சியினருடைய மனைவி மகள் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல. அந்த மாண்பை கடைப்பிடிக்கணும் ஒரு அரசியல் தலைவருக்கு, குறைந்தபட்சம் அது இருக்கணும். கூத்தாடிக்கிறது எப்படி இருக்கும்? இப்ப விஜயை பத்தி சமீப நாட்கள்ல கூட ஒரு பாடகி ஒருத்தங்க ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இவரும் திரிஷாவும் சேர்ந்து அவங்க வீட்டுல வந்து மதுபான விருந்தோம், இந்த ஹெராயின் பவுடர் போன்ற இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து பார்ட்டி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு வைரலா ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கு என்ன விஜய் தரப்புல இருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, அவதூறுன்றாங்க. அவதூறுனா அது அவரு சொல்லணும்ல, அவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன்றாரு. கட்சியே எங்க நடத்துறாரு? பனையூர்ல நடத்துறாரு. அதாவது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல தன் கட்சி கொள்கை தலைவர்களுக்கு பனையூர்ல அவர் கட்சி கொள்கை பெரியாரா, பெரியார் தூக்கி பனையூர்ல வச்சு மாலையை போட்டுருவாரு. அண்ணாவை தூக்கி பனையூர்ல வச்சு மாலையை போட்டுருவாரு.
ஜான்சி ராணி கொண்டு மனையூர்ல வச்சு மாலையை போட்டுருவாரு. அப்ப எல்லாமே அந்த பனையூரை தாண்டி அவர் வெளியே போக மாட்டார். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல்வாதி. அவர் அதை விட்டு வெளியே தாண்டி வர மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு வரை தலைவர் என்று இவங்க சொல்றதே எனக்கு உண்மையிலே வியப்பா இருக்கு. இப்போ சமீபமா கூட கமலஹாசன் பேசிய பேச்சு ஒண்ணு பெரிய சர்ச்சையாச்சு. அவர் வந்து தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி, இது வரலாற்று பூர்வமா நிரூபிக்கப்பட்டது, வரலாற்று ஆய்வுகள் இருக்குது. இதுக்கு கன்னட அமைப்புகள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் வந்து உன் படத்தை இங்க ஓட விட மாட்டேன், அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அவ்வளவு பெருசா வந்து பேசுறாங்க. தமிழர்கள் மீது அவதூறை கிளப்புறாங்க. தமிழர்கள் மீது அவதூறான வார்த்தைகளை வந்து உபயோகிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் தமிழர்கள் மிக அவதூறா கேவலமா வந்து விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க. ஒரு கட்சியை ஆரம்பித்த விஜய் இது வரைக்கும் என்ன சொன்னாரு? நான் முன்னேற அரசியல்வாதி இல்ல, நான் வந்து டைம் வரும்போது என் படத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த சம்பளத்தெல்லாம் வாங்கி எண்ணி எல்லாத்தையும் கேஷ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சட்டை எடுத்து வெள்ள சட்டை எடுத்து மாட்டி வந்தாதான் அரசியல்வாதி. அது வரைக்கும் நீங்க எதுவும் கேட்க கூடாது. நான் கட்சி தொடங்கிடுவேன், மாநாடு நடத்திடுவேன், நான் எலெக்ஷன் நிக்க போறது 2024 நீங்க ஓட்டு போடுன்னு சொல்லிடுவேன், முதலமைச்சர் ஆயிடுவேன். ஆனா நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் என்னைக்கு வந்து ஓகே ஸ்டார்ட் ரெடி அப்படி ஜூட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. அவர் இப்ப என்ன சொல்றாரு? ஜூட், என் படம் முடிஞ்சிருச்சு, எல்லா வர்க்கும் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி, ஓகே வாங்க உட்காருங்க பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கமலஹாசன் ஒரு விதத்துல உங்கள் துறையை சார்ந்தவர், உங்களுடைய நண்பரும் கூட, உங்க திரைத்துறையை சார்ந்தவர், எதிர்கூட்டணியா இருக்கட்டும், உங்க திரைத்துறை சார்ந்தவர் தானே. அவர் திமுக ஆதரிச்சு பேசிதான் நீங்க கவனம் இருக்கலாம். அவர் ஸ்டாலின் பத்தி பேசி பிரச்சனையா இருந்தா நீங்க கவனம் இருக்கலாம். அவர் பேசியது தமிழை பற்றி. கமலஹாசன் திமுக கூட்டணி சொல்லி சண்டை நடக்கல. கமலஹாசன் தமிழை பத்தி பேசிக்கிட்டா சண்டை நடக்குது. நீங்க தமிழர்களை கட்சி தொடங்குறீங்க, ஒரு கண்டன அறிக்கை, நீங்க போராட்டம் பண்ண வேண்டாம், போர் புரிய வேண்டாம், அது உங்களுக்கு தெரியாது வராது, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு அறிக்கை, ஒரு போன் எடுத்து 4 வார்த்தை டைப் பண்ணி நான் தமிழுக்கு ஆதரிக்கிறேன், கன்னடர்கள் இதை செய்ய வேண்டாம், ஒரு டைப் பண்ணி போடுறீங்க. எவ்வளவு நேரம் போதும்? பனையூர்ல இருந்து அதை போடலாமே. ஏன் இவர் படம் ஓடணும்ல? இவர் படத்தை தயாரித்ததே ஒரு கன்னட நிறுவனம் தான் சொல்றாங்க. ஏன் வாயை திறந்து இது வரைக்கும் பேசல? சொல்ல வேண்டியதானே, நான் இவ்வளவு கோடி சம்பாதிச்சிட்டேன், இந்த படத்துக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டா போன சம்பளத்துல வாங்க 300 கோடி இந்த படத்துக்கு நான் கொடுத்துடுறேன், நீங்க வச்சுக்கோங்க, என் படம் ரிலீஸ் ஆகணும் கூட பரவாயில்ல, அந்த நஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன், என் தொண்டர்களெல்லாம் திரட்டி நான் காசு செலவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன், என் படம் ஓடலாம் கூட பரவாயில்ல, உண்மையின் பக்கம் நான் நிற்பேன், தமிழின் பக்கம் நான் நிற்பேன், நான் தமிழ் தலைமகன் அப்படி பேச வேண்டியதானே. ஏன் அதுக்கு வாய் வரல? ஒரு அணில் குஞ்சாது கேள்வி கேட்டுக்கணும்ல. அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன? அஜித்னு ஒரு நடிகர், அவர் இவரை விட உச்சம் பெற்ற நடிகர், இன்னைக்கும் உச்சத்துல இருக்கிறாரு. இவர் சொல்றாரு என்னுடைய கரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் அரசியல் வந்துட்டேன். என்னத்த உச்சத்தை விட்டுட்டு வந்தீங்க? நீங்க ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிட்டீங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மகேஷ் பாபு படத்தெல்லாம் காப்பி அடிச்சு நீங்க தமிழ்நாட்டில் நடிச்சு அதை மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க ஒரு உயரத்துக்கு வரும்போது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நமக்காக ஒரு கூட்டம் உருவாகுது, இந்த கூட்டத்தை நம்ம செதற விட்டுறக்கூடாது. அப்ப நீங்க ரசிகர் மன்றம் உருவாக்குறீங்க, அந்த ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்துறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? அப்பவே உங்களுக்கு தாட் ப்ராசஸ் வந்துச்சு, அதிகமான கூட்டம் வரும்போது நம்ம ஒரு நாள் இதை செய்ய போறோம் அப்படிங்க முடிவு பண்ணிட்டீங்க. இதை நீங்க திடீர்னு முடிவெடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நீங்க வரல. 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுக்கு இந்த சிந்தனை வருது. அதனால நீங்க கொடி அறிமுகப்படுத்துறீங்க. 2016 ஜெயலலிதாவை ஆதரிச்சு நீங்க வேலை செஞ்சீங்க. ஜெயலலிதா யார்? 4000 கோடிக்கு மேல ஊழல் செய்து கோர்ட்டால தண்டிக்கப்பட்ட ஏவன் குற்றவாளி. அவர்களை ஆதரித்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. உங்கள் மனசில் அரசியலில் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து நீங்க ஒரு அதிகாரத்துக்கு போய் அடைய வேண்டும், முதலமைச்சராகணும், நிறைய சம்பாதிக்கணும் நோக்கம் அப்பவே உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பல இருந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைவ் பண்ணி கொண்டு வரீங்க. யார் அதிகாரத்தின் உச்சத்தில் தன்னோட ரசிகர்கள் விட்டார்னா அஜித் விட்டார். அஜித் இதே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியே உச்சத்தில் இருக்கும் போது ஒரே ஒரு சொல்றேன், என்னோட ரசிகர்கள் மட்டும் நான் கலைச்சிடுறேன், நீங்க எல்லாம் போய் பிடிச்சிருந்தா என் படத்தை பாருங்க, இல்லைன்னா பாக்காதீங்க சொல்லிட்டு இருந்தாலும் அவர் பாட்டு அவரோட வேலையை பார்க்க போறாரு. ஆனா கார் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போய் கார் ரேஸ் நடத்துறாரு. இப்ப கூட அவரோட படம் ஒன்று வந்தது, ஒரு திரைப்படம், அந்த படம் பேர் கூட மறந்துடுறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு உச்சகட்ட நடிகர், அவரும் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர், அவர் என்ன சொல்றாரு? அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு என்ன இவனுக்காக நம்ம போறோம் இப்படி பேசுறோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்போ போய் வாழ போறீங்க? போய் புள்ள குடிங்களை படிக்க வைங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அப்ப அவரு சொல்லலாம், என்னுடைய உச்சத்தை நான் திறந்திருக்கிறேன், பிடிச்சா பாரு பிடிக்கலாம் போன்னு எனக்கு சுத்தி இருந்த ஒரு கூட்டத்தை நான் ரிலீஸ் பண்ணி நீ உன்னுடைய வேலையை பாரு விட்டு அவரு சொல்லலாம். இவர் சொல்லலாமா? இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இது எல்லாம் ஒரு திட்டமிட்டு இவங்க கொண்டு வருது. கொள்கை முதல்ல இவங்க பேசுறாங்களே கொள்கை அப்படின்ட்டு, அதாவது சாப்பாடை வாய் வழிதான் சாப்பிடணும், மலம் கடிக்கிறது பின்னால்தான் போகணும். நீங்க ஒண்ணு நான் திராவிட கருத்துல திராவிட கருத்தோட நிக்கணும், தமிழ் தேசிய கருத்துல தமிழ் தேசிய கருத்து நிக்கணும். ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணும். தமிழும் திராவிடமும் 2 கண்கள். கடந்த நவம்பர் மாசம் மாவீரர் நாள், உலகமெங்கும் பறவை வாழ்கிற தமிழர்கள், தமிழ் தேசத்தை ஆதரிப்பவர்கள், தமிழீழத்தை ஆதரிப்பவர்கள் அந்த மாவீரர் நாளை புனித நாளாக கடைபிடித்து கொண்டார். நீங்க ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் பேசுறீங்க. அந்த மாவீரர் நாளுக்கு ஒரே ஒரு பதிவு போடுறாரு. எப்படி போடுறாரு? மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும். அப்ப அதுக்கு பதில் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அது யாருக்காவது புரியுமா? அப்ப என்ன சொல்ல வராரு? இந்த மாவீரர் நாள் அவர் ஏன் கடைபிடிக்கல? இந்த மாவீரர் நாளை கடைபிடிச்சா மோடி ஒத்துக்க மாட்டார்.
இதுதான் மோடிக்கு அவருக்கு என்ன தொடர்பு? ஏன்னா அவங்களோட அஜெண்டா தானே இவர் செய்யறாரு. இந்த மாதிரி எது கற்பிக்கணும் தொடர்? நீங்க ஒரு நல்லா பாருங்க தொடர், இவங்க தத்துவார்த்த ரீதியில ஒரு தத்துவத்தை முன்வைக்கணும். இப்ப நாங்க இருக்கிறோம், நாங்க ஒரு தமிழ் தேசிய தத்துவம், நாங்க சொல்றோம் நாங்கள் தமிழ் விடுதலையை ஆதரிக்கிறோம், நாங்கள் மாநில உரிமையை தமிழ் தேசிய உரிமையை பேசுறோம், நாங்கள் வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், எங்கள் நாடு எங்கள் மண் எங்களுக்கு, எங்கள் வேலை எங்களுக்கு, இப்படி என்று ஒரு வரையறை நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறோம், ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். இந்த கொள்கையின் அடிப்படையில் எவன் எதிரியோ அவனை நாங்கள் எதிர்க்கிறோம். கண்மூடித்தனமா நாங்கள் எவனையும் எதிர்க்கல. எங்கள் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் சேருபவர்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஏறக்குறைய 120 அமைப்புக்கு மேல தமிழக வாழ்வுரிமை அமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அதில் எங்கள் கொள்கையோடு சேர்ந்து ஒத்து போகிற திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைவரும் சேர்த்து கொண்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். இடதுசாரி அமைப்போடு நாங்கள் இணைந்து செயல்படுறோம். இப்ப நீங்க அதை டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட நோக்கம் எது? ஈழ விடுதலையில் உங்களோட நோக்கம் எது? நீங்க ஈழ விடுதலை ஆதரிக்கிறீங்களா? அதை சொல்லணும்ல. நீங்க தமிழ் தேசியம்னா உங்கள் தலைவர் பிரபாகரன் நீங்க சொல்றீங்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் நாங்கள் சொல்றோம். ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரே தலைவன் பிரபாகரன் நாங்க சொல்றோம். எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன், கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன். ஆனால் அவரை தாண்டி ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு ஒரே தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நானும் சொல்லுவேன், எங்க தலைவரும் சொல்லுவார். அதை நீங்க சொல்லுவீங்களா? கடந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவதில் 1.5 லட்சம் உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். அதுல விஜயை தவிர்த்து விட்டு ஒரு அரங்கத்துக்குள்ள கண் துடைப்புக்காக ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்க ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு தமிழினத்தின் அடையாளமா நீங்க வரணும்னா, தமிழினத்தில் இந்த நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலை 1.5 லட்சம் உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம் கண்ணுக்கு எதிரில். அதை எடுத்து நீங்க சொல்லணுமா இல்லையா? நீங்க ஒரு உச்சம் பெற்ற நடிகர், உங்களுக்காக 10 லட்சம் பேர் கூடுறாங்க, நீங்க தானே பேசுறீங்க. அப்ப அந்த 10 லட்சம் பேருக்கு இது கடத்தல ஒரு தமிழனா இருந்தா, தமிழ் உணர்வு இருந்தா கடத்தல. யார் ஏற்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நான் முடிச்சுட்டு வரேன். ஏன்னா நீங்க இதை செய்ய மாட்டீங்க, இதை நிச்சயமா செய்ய மாட்டீங்க. இது எப்படி நாங்க சொல்றேன்னா, 2009 ஒரு அமைப்பு ஒன்று திரண்டு கையெழுத்து இயக்கம் நடத்தியது. அங்க போற முடிவுக்கு கொண்டு வரணும், அங்க ஒரு சர்வதேச வாக்கெடுப்பு நடத்தணும், ஒரு கையெழுத்து. அந்த கையெழுத்தை கொண்டு போய் விஜய் கிட்ட கேட்கும் போது அதை போட முடியாது என்று அனுப்பியவர் இந்த நடிகர் விஜய். ஒரு கையெழுத்து என்ன செஞ்சிட போது? ஒரே கையெழுத்து. ஈழத்தில் 18 லட்சம் மக்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விஜய் எங்க இருந்தார்? எங்க இருந்தாரு? கூத்தாடி நடிகைகளோடு ஆடிக்கொண்டிருந்தார் இந்த விஜய். வேல்முருகன் என்கிற ஒரு தலைவனை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது? அன்றைக்கு எங்கள் தலைவர் வீதியில் நின்றார். விடுதலை புலிகளை விட ஒரு வீரம் செறிந்த ராணுவம் இருக்குமா? இந்த இனத்துக்காக 50,000 விடுதலை புலிகள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விடுதலை புலிகள் தங்கள் முந்திரி காட்டில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்து அவர்கள் சோறு போட்டு பத்திரமாக ஊருக்கு அனுப்பியவர் எங்கள் தலைவர் வேல்முருகன். இன்று வரை இந்திய அரசாங்கத்தால் தேடப்பட்டு உலக நாடுகள் கியூபன்ஸ்கள் தேடப்பட்ட விடுதலை புலிகளை இன்று வரை தன் சொந்த பாதுகாப்பில் வைத்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவு செய்து எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா இது? எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இது? இதனால் ஒருவேளை எம்எல்ஏ பதவி கூட இழக்கலாம், ஒருவேளை அவர் திரும்பி போட்டியிட முடியாத நிலை கூட வரலாம், பரவாயில்லை. ஆனால் நான் கட்சி நடத்துவது என் வயிற்று பிழைப்புக்காக அல்ல. நான் எம்எல்ஏ இல்லனா என் கட்சியில எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை, நான் எம்எல்ஏ ஆக முடியல, என் கட்சியில தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த தமிழ் தேசியத்தை உள்வாங்கி எத்தனை பேர் இருக்கிறான், அவன் எம்எல்ஏ ஆகிட்டு போறான். நான் விடுதலை புலிகளாக நின்றவன் விடுதலை புலி கடைசி வரை நிற்பேன் சொல்றாரு எங்கள் தலைவர். வேல்முருகன் அரசியல் பாரம்பரியம் எது? சினிமால இருந்து வந்தாரா? ஏதோ ஒரு படத்தை போட்டு வேல்முருகன் கூட பாருங்க வாழ்த்துக்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு போட்டு சுத்திட்டு இருக்காரு பைத்தியக்கார பையனுங்க. அந்த படத்துல இயக்குனர் சீமான், அன்றைக்கு சீமானு இவர்களாம் ஒரு சகோதரத்துவத்தோடு இருந்தாங்க. அவரு ஒரு தமிழ் மண்மனம் மாறாத ஒரு திரைப்படம் நடக்கிறோம், நீ நடி ரத்தம்னு கேட்டாரு. சரி, ஒரு மண்மனம் மாறாத ஒரு படமாச்சு, அதுல போய் நம்ம நடிப்போம்னு வந்தாரு. அவர் என்ன நமிதா கூட போய் நடனம் ஆடிட்டு வந்தாரா? இல்ல சுவிட்சர்லாந்துல போயிட்டு ஸ்ரேயா கூட திரிஷா கூட ஆடிட்டு வந்தாரா? அவரு நண்பருக்காக ஒரு படம் நடிக்கிறாரு. வேல்முருகன் திரைப்படத்துல இருந்து வந்தாரா? வேல்முருகன் அரசியல் வரலாறு தெரியுமா இவங்களுக்கு? இன்னைக்கு பேசுறது அஞ்சான் குஞ்சானுக்கு வேல்முருகன் அரசியல் வரலாறு தெரியுமா? தனது 15 வயதில் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட தமிழ்நாடு விடுதலை படைக்காக சிகப்பு துண்டை தோளில் அணிந்து கொண்டு கம்யூனிசம் பேசியவர் வேல்முருகன். இந்திய நாடால் தடை செய்யப்பட்ட தோழர் புலவர் கனியபெருமாள், தோழர் தமிழரசன், இன்று நம்ம பேசுறோம்ல விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு. இவ்வளவு பெரிய அமைப்பு இருந்ததா? புலவர்னு ஒருத்தர் இருந்தாரா? வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரா? அந்த வாத்தியாரோட நேரடி வாரிசு எங்கள் அண்ணன் வேல்முருகன். இன்று வரை அந்த வாத்தியாரின் சொந்த பந்தங்கள் எங்கள் அண்ணன் வேல்முருகன் நிற்கிறாங்க. அவரது தத்துவத்தை ஏற்று முந்திரிகாடு முத்தாண்டி குப்பம் காவல் நிலைய வழக்கு, புள்ளஞ்சாவடி காவல் நிலைய வழக்கு, இந்த வழக்குகளை எடுத்து படிக்கிட்டோம் இந்த அஞ்சான் குஞ்சல்கள். அவர் அப்ப தெரிய வேல்முருகன் யாருன்னு. ஆயுதமேந்திய போராட்டத்தில் இருந்தவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். தனித்தமிழ்நாடு கட்டவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். அதன் பிறகு விடுதலை புலிகளுக்கு ஆதரித்து களத்தில் நின்றவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். இன்று வரை சட்டமன்றத்தில் விடுதலை புலிகளுக்காக பேசிக் கொண்டிருப்பவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் என்கிற வார்த்தையை எங்கள் அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். எத்தனையோ சிரமப்பட்டு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகி ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையின் காட்சிகள், வெளிவராத காட்சிகள், அந்த காட்சிகளை கொண்டு வந்து சட்டமன்றத்தின் வாசலில் நிறுத்தி முதலமைச்சர் முதல் கொண்டு உலக நாடில் உள்ள அத்தனை பத்திரிகை முன்னாலும் எடுத்து காட்டியவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். இவ்வளவு பெரிய அரசியல் வரலாறு இருக்குது. இந்த மண்ணின் விடுதலைக்காக தன் குடும்பத்தை இழந்தவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். அதனாலதான் நாங்கள் வெறி முடிச்சு நிக்கிறோம். விஜய் பின்னால போய் ஒருத்தன் நிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இத்தனை வருஷமா கட்சியில நடிச்சுதான் குழந்தையில இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தா, ஆஹா நம்ம திரையில பார்த்தவன் இன்னைக்கு நேரில் வராண்டான்னு அவன் முன்னாடி நிக்கலாம். ஆனா எனக்கும் அண்ணன் வேல்முருகனுக்கும் தொடர்பே கிடையாது.
நான் வேறு சமூகம், அண்ணன் வேல்முருகன் வேறு சமூகம். நான் 24 மணி நேரம் இந்த கட்சியில் வேலை செய்கிறேன். என் மனைவியை பிரிந்து, என் குழந்தையை பிரிந்து 2 மாசம் 3 மாசம் எங்க போனாலும் இருப்பேன். ஏன் இந்த தலைவன் வர வேண்டும் என்று ஏன் நினைக்கிறேன்? நான் கொள்கை ரீதியாக அண்ணன் வேல்முருகன் நேசிக்கிறேன். அங்க கொள்கை கிடையாது, அது கூத்தாடி கும்பல், அது ரசிகர் மனப்பான்மை. ஒரு தலைவன் என்பவன் உருவாகி கொள்கை ரீதியாக தன்னுடைய தொண்டர்களை இழுத்து நிற்கணும், அதுதான் நிலைக்கும். இது நிலைக்காது. இதற்கு உதாரணமா ஐயா விஜயகாந்த் திரைப்படத்தில் நடிச்சாரு, வந்தாரு, பெரிய அளவுல வந்தாரு, எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார்ந்தாரு. அடுத்த தேர்தல் என்னாச்சு? அப்புறம் என்னவோ வந்து மிரட்டிலாம் பாக்குறாரு, இந்த தாடி பாலாஜி இவரெல்லாம் வந்து மிரட்டிலாம் பாக்குறாரு. தாடி பிச்சுக்கும். வேல்முருகன் வரலாறை ரஜினியிடம் போய் கேளுங்கள். படையப்பா படம் முந்திரி காட்டுகளுக்கு அந்த பெட்டி உருண்டு ஓடியது. சில இடங்கள்ல வந்து காலில் விழுந்து கும்பிட்டு காலில் டப்பாவை தூக்கிட்டு போனாங்க. ரஜினியிடம் கேளுங்கள் வேல்முருகன் யார் என்று. நாங்கள் இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அரசியல் செய்யறோம். நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்குமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா தைரியமா தாடி பாலாஜி நாட்கள் வந்து வரணும்ல. நாங்க என்ன சொல்றோம், நாங்க வந்து வேல்முருகன் வீட்டை முற்றுகையிடுவோம், நாங்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். வா, நாங்க ஒன்னும் வந்து சீமான் வீட்டை போய் முற்றுகையிடும் சொன்ன 2000-3000 பேர் தட்டி நாங்க நிக்கலையாங்க. நாங்க ஏதாவது கட்சி பொறுப்பாளர் வரவங்களுக்கு டீ தண்ணி குடிக்கிறதுக்கும் அவங்க வந்தா ஒரு ஜூஸ் குடுக்கறதுக்கும் ஒரு 10 பேர் தாங்க உட்காந்துருந்தாங்க. அப்ப நீ வரணும்ல. அப்ப அது கூட வரலன்னா இப்ப இது போல பேசுவதை நாங்க எப்படி வந்து வேடிக்கை பார்க்க முடியும்? அப்ப இது ஒரு நாகரிகம், ஒரு மாண்பு கிடையாது. நீங்க தலைவர் வேல்முருகன் பேசியது தவறா? அப்ப விஜய் வந்து கேட்கணும், இந்த மாதிரி நீங்க தவறா பேசுனீங்களான்னு. அப்ப அது தலைவர் வேல்முருகன் எடுத்து முழு அந்த காலோட நாங்க காட்டுறோம், நாங்க விளக்கம் கொடுக்குறோம். அப்ப அதை விட்டுட்டு நீ ஏதோ வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை கட்டி போட்டு நீ என்ன வேணா பேசி நாங்க அப்ப வேடிக்கை பார்த்துட்டு அப்ப என்ன அர்த்தம்? ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கையோட உயிரை கொடுத்து நிக்கிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப அந்த கூட்டங்களோட நீங்க வந்து மண்டிட்டு முறையிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விஜயகாந்த் எடுத்து பாருங்க. எதிர்கட்சி தலைவர் வரிசையில் இருந்தாரு, கடைசியில் எங்க போச்சு? இந்த நாட்டுல வந்து வெறும் பெரிய செல்வ சீமான்கள் ஜமீன்தார்கள் தான் அரசியல் செய்ய முடியுன்ற நிலையை திமுக மாற்றியது. சாதாரண ரிக்ஷா ஓட்டி மூட்டை தூக்குபவர் கூட அரசியல் செய்ய முடியும்னு சொல்லி மேல சட்டை போட கூட துண்டு போட கூட சொன்னவங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் மீது பொன்னாடையை போற்றி கிளை ரீதியாக கட்டமைப்பை நடத்தியது திமுக. அதனால்தான் இன்று வரை திமுக 1000 விமர்சனங்கள் திமுக இருந்தால் திமுக இன்று வரை அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது. வெறும் படத்துல இருந்து நடிச்சுட்டு வந்த எம்ஜிஆர் படத்துல இருந்து நடிச்சுட்டு வந்தாரு, ஒரு கூட்டம் இருந்தது, அப்படியே ஒரு பின்பத்தோடு இருந்தது. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா படத்துல இருந்தாங்க, ஒரு கூட்டம் இருந்தது. எடப்பாடி சாதாரண தொண்டர்ல இருந்து வந்தார். அந்த கூட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு எடப்பாடியில ஜெயிக்க முடியுமா? எடப்பாடிக்கு ஒரு வலிமை இருக்குதா? இப்ப எடப்பாடிக்கு அவர்கள் கொள்கையால நின்று இருந்தாங்கன்னா, அண்ணா மறைந்து, கலைஞர் மறைந்து, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின். இதுல நமக்கு மாற்று கருத்து இருக்குது, ஒரு குடும்ப ரீதியா வராங்கன்ட்டு. ஆனால் கொள்கை பிடிப்போடு வந்தவன். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் நீங்க கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், நாங்கள் திராவிட சிந்தனை பேசணும், திராவிடனா இதான் பேசுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க பல பேருக்கு தெரியாது, அதனாலதான் அது விழுந்து போகுது. அப்ப எங்களை கேட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம். நீங்க நாம் தமிழர் கட்சி கேட்டா சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்றான், சீமான் சுட்டாரு தெரியுமா உனக்கு, அவர் ஆமகரி சாப்பிட்டாரு தெரியுமா உனக்கு, நாங்கள் வேல்முருகன் ஆமகரி சாப்பிட்டோம், பூனகரி சாப்பிட்டோம். நாங்கள் தமிழ் தேசம் பகுத்து சொல்லுவோம். நாங்கள் தமிழ் விடுதலைக்காக இப்படி ஜனநாயக முறையில் நாங்கள் நடக்கிறோம். நாங்க ஒரு கட்டத்துல போய் இந்திய அரசாங்கத்தை நாங்க நெருக்கடி கொடுப்போம், நாங்க அதிகார ரீதியை வலுப்பெறுவோம். நீங்க தமிழீழம் விடுதலை அடையணும்னா நீங்க இங்க இருந்து சீமான் சொல்ற துப்பாக்கி எடுத்து சண்டை போட முடியாது. இந்திய அரசு தன்னுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை மாற்றணும். இலங்கை ராணுவத்தை தன்னுடைய நட்பு நாடாக, இலங்கை நாட்டை தன்னுடைய நட்பு நாடாக அவர்கள் அறிவிக்காமல் இங்க இருக்கிற தமிழர்களின் உணர்வை மதிப்பளித்து இந்தியா ஒரு தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் கொண்டு வந்தால்தான் ஈழத்துக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கான அரசியல் நோக்கி நம்ம நகரணும். இதை அவர்கள் பேச மாட்டார்கள். இது எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரா, ராகவா ஜெயிஸ்டாடா, வெற்றிக்கணியை பரிசுட்டாடுற மாதிரி நாளைக்கே சீமான் வந்துருவாரு, நாங்க தனியா படை நடு. இது ரசிகர் மனப்பான்மை, இது கொள்கை. அப்ப இதுக்கான வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த அடிப்படையில் நடந்தாங்கன்னா நம்ம மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravaiyal, Chennai. Ranked number 13 by NIRF.